மகா, கிரிஷ், ஐஸ்வர்யா 3 பேருமே சேர்ந்து வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிரிஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு மகா, உன் கூட வந்து சூர்யா சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு போதும், அந்த சந்தோஷத்துலேயே நானே கல்யாணம் பண்ணிப்பேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொல்கிறாரு. சூப்பர் மவனே, மாட்டுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மகா, நீ உள்ளே போ, அவர் நூடுல்ஸ் மாதிரி மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொல்கிறாரு. சரி சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மகா அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காரு. என்னடா இந்த கிரிஷ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் பண்ணுறதுக்கு அளவே இல்லை, இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இவன் எதுக்காக எனக்கு பாதுஷா பிடிக்கும்னு சொன்னான், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ இந்த மகா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. மகா வராங்க. ஆமாம் என்னங்க, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு மகா கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, ஆஃபீஸை பற்றி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. இல்லையே, ஏதோ பாதுஷா ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. எமக்காத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இங்கே பாரு, எனக்கு பாதுஷா பிடிக்கும்ன்ற விஷயம் அந்த கிறிஷுக்கு எப்படி தெரியும், நீ தான் எல்லாத்தையுமே சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. ஐயோ, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க, கிறிஷுக்கு எல்லாமே தெரியும். ஏன் அவன் என்ன வானத்தில் இருந்தா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆமாங்க, அவர் வானத்துலேருந்து தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மகா. இங்கே பாரு, என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. எனக்கா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கிரிஷ் வராரு. வந்தவொடனே அப்படியே மகா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு உள்ளே வராரு. அவங்க வந்து வராரு சூர்யா. மகா அப்படியே பின்னாடி தள்ளி விடுறாரு. முன்னாடி வந்து என்ன வேணும் உனக்கு, எதுக்காக நீ வந்திருக்கா, இன்னும் நீ தூங்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தள்ளி போங்க, நான் மகா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கிட்ட கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்கே பாரு மகா, நீ வந்து யூஎஸ்ஏல சொன்னல, நீ என்ன கோர்ஸ் கேட்டியோ அதுவே உனக்கு கிடைச்சிருக்கு சரியா, நாம் போகலாம், சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சூப்பர் கிரிஷ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மகா சந்தோஷமாக இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே சூர்யா பார்க்குறாரு. என்னது அது யூஎஸ்ஏ என்னவோ சொல்கிறான், என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லைங்க, யூஎஸ்ஏல நான் படிக்க போகிறேன், அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச கோர்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நீ எதுக்கு யூஎஸ்ஏ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அங்கே போயிட்டு ஃபேஷன் டிசைன் எல்லாமே நான் படிச்சுட்டு வர போகிறேன், நீங்கள் எப்போவுமே என்னை இங்கே வச்சுப்பீங்களா, கண்டிப்பாக கிடையாது, வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நான் எங்கே போக முடியும், நான் போயிட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிக்க முடியும், அதனால தான் நான் படிக்க போகிறேன், என்னோடய ஃப்யூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. ஆமாம், நீ யூஎஸ்ஏ போயிட்டு எப்போ திரும்பி வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்போன்னு எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மகா போகிறாங்க. கோவப்படுறாரு. அந்த கிறிஷும் மகாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் போட்டிருக்கானா, கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக போகிறாரு. தாத்தா பாட்டி 2 பேருமே ரூமில் இருக்காங்க. போய் கேட்குறாரு. ஆமாம், மகா வந்து யூஎஸ்ஏ போகிறேன்னு சொல்கிறா, இதெல்லாம் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. எனக்கு எப்பயோ தெரியுமே, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே கேட்குறாங்க. என்ன பேசுகிறீங்க, அவள் எதுக்காக போகணும், அது அவள் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இதில் என்னப்பா இருக்குது, மகாவுக்கு படிக்கணும்னு தோணுது, அதனால் அவள் போகிறா, அவள் நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சூர்யா பயங்கர கோவமாக போகிறாரு. தாத்தா பாட்டி 2 பேருமே பயங்கரமாக மனசுக்குள்ளேயே அப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. சூர்யா ரூமில் இருக்கார். அழகாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து மகா வராங்க. சூப்பராக ரெடி ஆகி வராங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா, இன்றைக்கி லீவ் போட முடியுமா அப்படின்னு மகா கேட்குறாங்க. ஐயோ, இவகிட்டலாம் லீவ் போட முடியும்னு சொல்லவே கூடாது, ரொம்ப பிகு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேலைலாம் நிறைய இருக்குது என்னால் எதுவும் பண்ண முடியாது, லீவ்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போகிறாங்க. எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. நானா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், கிரிஷ் நான் ஐஸ்வர்யா எல்லாருமே போகிறோம், நீங்கள் தான் வரல, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க மகா. ஐயோ, கிரிஷ்க்கு கூட இந்த மகாவை அனுப்பவே கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து போகிறாரு. போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. இங்கே பாருங்கள், மகா மட்டும் அவங்க வீட்டுக்கு போகிறா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நான் இல்லாமல் அவள் மட்டும் போனால் அவங்க வீட்டில் எப்படி மதிப்பாங்க, இது என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இதில் என்னப்பா இருக்குது, கிரிஷ் ஐஸ்வர்யா எல்லாரும் போகிறாங்க, சேர்ந்து சந்தோஷமாக பேசிட்டு வரட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும் உங்களை கூட்டிகிட்டு போகலாம், நீங்கள் போராட்டமே பண்ணுவீங்க போல இருக்கு, நீங்கள் அந்த வீட்டு மாப்பிள்ளை சூர்யா, நீங்கள் எப்போ வேணால் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி நான் போய் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. கண்டிப்பாக அந்த கிரிஷ் கூட சேர்ந்து போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. கௌதமை பார்க்குறாரு. இங்கே பாரு கௌதம், வா நம்ம போயிட்டு வரலாம் ஐஸ்வர்யா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்றாரு. நானா, ஐயோ நான்லாம் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க, நிறைய வேலை இருக்குன்னு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிட்டு,
பெரிய மாப்பிள்ளை நானே போகிறேன், சின்ன மாப்பிள்ளை நீ வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம், போ போயிட்டு ரெடி ஆகி வா போ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இதை மகா ஐஸ்வர்யா 2 பேருமே அப்படியே ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க. பாத்தியா மகா இங்கே என்ன நடக்குதுன்னு, சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சித்ராதேவியும் பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் மாமியார் வீட்டுக்கு போனால் போகட்டும், கௌதமையும் சேர்த்து கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ராதேவி பார்த்துட்டே இருக்காங்க. கௌதம் யோசிக்கிறாரு, ஐயோ கடவுளை போர்த்தனை இவர் போக வேண்டியதானே, என்ன எதுக்கு கூப்பிடுறாரு, அந்த ஐஸ்வர்யாவே எனக்கு பிடிக்கல, என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க, இதில் அவங்க அம்மா வீட்டுக்கு வேற நான் வரணுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போய் கிளம்புறாரு. சூர்யாவும் ரெடி ஆகுறாரு. சரி எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு